ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டைனர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தின் பெயர் மேரி ஹஸ்பண்ட் கி பிவி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான காமெடி ரொமான்ஸ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஆல்ரெடியே வந்து தமிழில் எடுத்திருக்காங்க, அதுவும் வந்து டியூவல் சாய்ஸில் எடுத்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டைனர் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் ஹெட்ஃபோனையும் காதில் மாட்டிட்டு படத்தோட கதையை கேட்க தயாராக இருங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு கவர் போட்டு அவர் கழுத்து வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். வேற யாரும் கிடையாது, அவரோட ஒய்ஃப் தான். அவங்க பேர் பிரப்ளின். ஓகே, ஸோ இவங்களும் எதுக்காக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐயோ விட்டு எப்படியா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு கை வந்து தூரத்தில் வந்து நம்ம ஹீரோ மேலே தொட்டா உடனே நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு ஐயோ விட்டு தப்பிச்சு ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி பார்த்தா இது ஒரு கனவா இருக்கும். ஆமாங்க, இது ஒரு கனவா தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ ஏந்திரிச்சு ஏதோ ஒரு புக்ல இருந்து ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடியே பிரப்ளின் கூட டிவோர்ஸ் ஆயிருக்கும். அதை நினைச்சு பார்த்தோன்னே அப்பா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் குரேஷி நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு என்ன அப்படின்னா எதுக்காக இந்த பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன பண்ணா இத்தனை வருஷமா நீ பழசமா இருக்குன்னு நினைச்சிருக்கப்பா, நீ இந்த தடவை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அந்த பார்ட்டிக்கு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே டாடி நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே மகனே நீ இங்க என்னடா பண்ற அப்படின் போது நான் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோட அப்பா நான் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவார் டே நீ பாட்டு தயவு செஞ்சு என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்க, அம்மா பார்த்தா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் போட்டு பொழந்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டே நல்லது மாதிரி அவளை ஞாபகப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்து இன்ட்ராகேட் பண்ண 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 என்ன ஆயிடும் அப்படின்னா திடீர்னு வந்து பிரபினோட ஃபேஸ் வந்தோடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பயந்து போய் அந்த பொண்ணை தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு மேல வந்து அந்த டிஸ்கோ பால் மாதிரி இருக்கும்ல அது டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட வயித்துல விழுந்தோடனே ஐயோ பெரிய கண்டமாயி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா டே தப்பிச்சா போண்டா சாமி அப்படின்னு சொல்லி தப்பிப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து செக்யூரிட்டி வச்சு பிடிச்சி அடிச்சு பொலந்து மேற்கொண்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் சேர்த்து பழக்க வச்சிருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பாரு டே நீ அடி வாங்குறதுல ஒரு நியாயம் ஒன்று இருக்குடா, அதுக்கு எதுக்குடா என்னையும் சேர்த்து அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே இல்லடா அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் நான் ஜாலியா தாண்டா இருந்தேன், டக்குன்னு பிரபிலோட ஃபேஸ் வந்தோடனே நான் பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அட போடா நீயும் பொண்டாட்டி ஞாபகத்தமோ இன்னும் அதை மறக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு இல்லடா இது போல மறக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட கஸ்டமர் கிட்ட வாங்குறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கஸ்டமர் பார்த்து பயந்துருவாங்க. என்ன அப்படின்னா அந்த ஹேண்ட் கிளைடிங் மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து நம்ம ஹீரோவோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வந்தவொடனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணா இங்கே தான் படத்தோடைய செகண்ட் ஹீரோயின் காட்டுவாங்க. இவங்களோட பேர் அந்தரா கண்ணா. இவங்க வந்து யாரு அப்படின்னா நம்ம ஹீரோ காலேஜ் டேஸ்ல படிச்சவங்க அப்படிங்கிறதுனால இப்பதான் பிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடியே நம்ம அந்தரா வந்து நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பாரு. சரி ஓகே அந்தரா கிட்ட எப்படியா பேச சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்தராக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே சரி ஓகே இதுக்கு மேல எதுக்கு நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இதுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்தராவும் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கூர் வந்து இது போல என்ன ஞாபகம் இருக்கா அந்தரா கிட்ட கேட்கும்போது தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களும் ஒரு பேரா சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவே இன்ட்ரடியூஸ் ஆயிடுவார் என்னோட பேர் அங்கூர் என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கும்போது காலேஜ் டேஸ்ல படிச்ச ஞாபகம் சரி ஓகே இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது இது என்னோட பிளேஸ்ங்க நீங்க இங்க தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பிசினஸ் பண்றான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்பதான் ராத்திரி கட் பண்ணா காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவும் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார் என்ன பண்ணா இது போல நான் வந்து அந்தராவை மீட் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புரியாது தெளிவா கேட்கல சிரிப்பு சொல்லு அப்படிங்கும்போது இது போல நான் வந்து அந்தராவை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரு ஒரு விஷயம் சொல்லுவார் டே இது உனக்கு கிடைச்சிருக்க செகண்ட் சான்ஸ்ல தயவுசெய்து பேசி லைஃப்ல செட்டில் ஆக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே ஹீரோக்கும் டே எப்படா போயிட்டு பேசுறது அவ காலேஜ்ல படிச்சவடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் நடத்துற அந்த ஹேண்ட் கிளைடிங் கிளாஸுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பாரு இது போல வந்து எனக்கும் இந்த ஹேண்ட் கிளைடிங் கத்துக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் கேட்பாங்க இதுக்கு முன்ன பின்ன இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வேணும் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுக்கறத ஜொல்லு ஊத்துற அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு சரி ஓகே இப்போ பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பறக்க ஆரம்பிப்பாங்க. மேல ஹைட் ஏற 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 நம்ம ஹீரோக்கு வந்து ஹைட்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அம்மா இதுக்கு மேல என்னால முடியாது இதை செஞ்சு கீழே இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எசக் மிசக்கா லேண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க ஏன்டா இது போல கத்துக்கணும் தானே நினைச்சா அதுக்கப்புறம் ஏன்டா வந்து கத்துக்க முடியாம ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு அந்த ஸ்பாட்லயே வாந்தி எடுத்தனால நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான சிரிப்பான எக்ஸ்பிரஷன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது
நம்ம ஹீரோயின் கேட்பாங்க இது போல வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அந்தரா வீட்டில் வந்து சரக்கு அடிச்சு மட்டையை மனுஷன் தூங்கிடுவார். தூங்கிட்டு இருக்கும்போது இப்பதான் ராத்திரி காட்டுவாங்க என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பேஸ்பால் பேட் எடுத்துட்டு எவனா மாட்டானா நீங்க பொழந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கூரை போயிட்டு தட்டி எழுப்பி விடுவாங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து உச்சகட்டத்துல என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஏந்திரிக்கும் போது யாரா யாரா அவனை அப்படி இது பண்றா அப்படிங்கும்போது என் பொண்டாட்டி அப்படிங்கும்போது யாரா அவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தரா கேட்கும்போது பிரப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லும்போது பிரப்ளினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்கும் ஹீரோயின் அந்தராக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபிளாஷ்பேக் காட்டு. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோயின் பிரப்ளினுக்கும் ஹீரோயின் அந்தராக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த சண்டையை தான் வந்து அவங்களும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எப்படா நீ பிரப்ளினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ வந்து ஒரு சரியான ராட்சசி மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு என்ன பண்றதுமா இது என்னோட தலைவிதி, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இதுவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா போக போக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறத பார்த்தோன்னே எனக்கும் முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சா அதனால வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்தரா கிட்ட சொல்லும்போது நம்ம அந்தரா ஒன்று சொல்லுவாங்க சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு எனக்கு ஓகே சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் ப்ராப்ளினுக்கும் ஹீரோ அங்குருக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஜூனியர் சீனியருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் ப்ராப்ளின் தான் போயிட்டு வாண்டடாக நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாங்க என்ன அப்படின்னா இது போல் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது போல் வந்து என்ன ஒரு பையன் வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், ஸோ நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே ஹீரோ டக்குன்னு பயந்துருவார். ஏங்க நான் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நான் ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஐயோ என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே பார்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து பிரப்ளின் வந்து நின்றுவாங்க என்ன அப்படின்னா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார்ன்றத தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு எதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அதை போல வந்து ஒரு பெட்ல வந்து ஜெயிச்சேன் 10,000 ரூபாய்க்கான பெட்ல ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏங்க என்னங்க அது என்ன விஷயம் அப்படிங்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பாரு எங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கும்போது நான் அவன்கிட்ட தாங்க பெட்லயே ஜெயிச்சேன் அப்படிங்கும்போது ஆக்சுவலா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பெட் கட்டிருப்பாரு அப்படின்னா யாராவது தெரியாதவங்க பர்சன் கிட்ட 5 நிமிஷம் பேசினேன் அப்படின்னா நான் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம ஹீரோயினும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்பாரு யாரா இது அப்படின்னு கேட்கும்போது அவ பேர் பிரப்ளின்றா ஒரு சரி லூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளின் தான் ஹீரோ பின்னாடி வந்து சுத்தி சுத்தி லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ வந்து இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் நடந்ததுல நம்ம ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ராமேட்டிக் வந்து அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் அந்தராவும் பார்த்துட்டு சரி ஓகே இவனை வந்து இப்போதைக்கு வந்து இவனை கொஞ்சம் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பேம்பர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா இது போல வந்து அந்தரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஆனா அவள்கிட்ட நான் எப்படி வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா டே இப்போ தாண்டா சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் பேசி வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்தரா கிட்ட இது போல சரக்கு அடிச்சுட்டே நம்ம வந்து மிச்ச கதையை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்றத இப்பதான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பிரப்ளின் கிட்ட போய் நான் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா அம்ரிஸ்டர்ல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்டு சொல்லுவாரு டே வேணாம் திரும்பி இந்த மாதிரி விஷயம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வாடா அமிர்தசருக்கு போகலாம் என்ன பண்றோமோ எது பண்றோமோ இல்லையோ மாமனார்கிட்ட போயிட்டு பிரபலின பொண்ணு கேட்கறான் கல்யாணத்தோட தான் முடிச்சுட்டு இங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அமிர்தசர்கிட்ட போயிட்டு அமிர்தசர்ல அங்க ஒரு பஞ்சாபி சிங் கிட்ட இந்த பேண்ட் வாசிக்கிறதுக்குலாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஷாருக் கான் போஸ் கொடுத்துட்டு இதோ வர மைடியர் பிரப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரப்ளின் வீட்டுல தான் காட்டுறாங்க. இங்க பிரப்ளினோட வீட்டுல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த மேலதாளத்தோட கூட்டிட்டு போயிட்டு பிரப்ளின் அசந்து போற அளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா அதுங்க ஒரு ஷாருக் கான் போஸை கொடுத்துட்டு மைடியர் பிரப்ளின் இதை போல உனக்கு ஒரு லவ் லெட்டரை பத்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரப்ளினோட அப்பாவை நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருங்க மாமனார் இது போல ஒரு லெட்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் இதை போல வந்து நம்ம மிஸ்டர் மூவ் என்டர்டெய்னர் 170 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு, ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போல அவரு வந்து அந்த லெட்டர்ல அவரோட லவ் பத்தி சொல்லிட்டு இதை போல அவரோட அப்பா பிரப்ளினோட அப்பா கேட்பாரு என்ன அப்படின்னா நீ யாருப்பா அப்படிங்கும்போது நான் உங்க வருங்கால மருமக மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் அங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பிரப்ளினோட அப்பா கேட்பாரு எம்மா யாருமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க ஹீரோயின் ஒன்று சொல்றாங்க இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்த மனுஷன் என்ன ஆயிடுவார் அப்படின்னா டே எடுங்கடா வீல் செய்வோம் வெல்கம் பே அப்படின்னு சொல்லிட்டு பிரப்ளினோட அப்பா சொன்னோடனே டே மாமனார் பார்த்தான் அப்படின்னா நம்மள உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான்டா எப்படியா தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துண்டக்கான துணியை காணன்னு பிச்சுட்டு ஓடி போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பிரப்ளின்
பிரப்ளின் வீட்டாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. சரி ஓகே, நம்மள யாரோ ரிலீஸ் பண்றதா வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்தா நம்ம பிரப்ளின் தான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பிரப்ளினுக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோ மேல லவ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஹீரோக்கும் அவங்க காமிச்ச உடனே நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து அதையும் ஒரு சாங் மாதிரி காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ பிரப்ளினும் ஹீரோயின் எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோட அம்பாக்கு வந்து ஹீரோயின் பிரப்ளினை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வந்து பால் பாக்கெட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காம போயிடும். அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இது போல உங்க அம்மா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து இது போல மீடியால வந்து ஒரு பெரிய வந்து ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனா என் வீட்டுல வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்க வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க, நம்ம வந்து தனியா வந்து வீடு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளின் சொன்னோடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நமக்கு இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது சான்ஸா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்காக வீட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டையும் டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெக்கரேட் பண்ணிட்டு அங்கேயே அப்படியே ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த அவங்களும் ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆனாலே இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கல, சண்டை. ஸோ சண்டை ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து ஜாலியாக வந்து இருந்திருப்பாரு. ஆனால் வீட்டை குப்பையாக வச்சதுனால நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் இது போல் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா வீட்டை தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பையாக வைக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா அடிக்கி இருந்தா கோயில், அது வந்து கலைஞ்சிருந்தாதாமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கில்லி படத்தில் வர டயலாக் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து எப்படியோ வந்து நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பிடிச்ச டிஷ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ சரக்குல சம மட்டையாய் வந்ததுனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டிஷ்ஷை தூக்கி கார்ல கொட்டிட்டு அங்க ஒரு பேப்பரையும் ஒட்டிட்டு போயிடுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பிரப்ளின் கிட்டே ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னா வீட்டுக்கு இதை போல வந்து இமீடியட்டா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோன் டிசைட் பண்ணிட்டாரு டிவோர்ஸ் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் பிரப்ளின் ஒரு ஷாக்கான விஷயம் கொடுப்பாங்க. என்னன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ன அப்படின்னா வந்து மேரேஜுக்கு அடுத்த ஸ்டேஜே இந்த பிரெக்னென்ட் விஷயம் தான் இல்லையா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எந்த அளவுக்கு பேம்பர் பண்ணும் அப்படிங்கிறத விட கேர் பண்ணுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணுவார். வீட்டையே டெக்கரேட் பண்ணுவார். என்ன அப்படின்னா குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்னால. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சீனில் என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து கீழே வந்து வயிற்றுல அடிப்பட்டதுனால நம்ம ஹீரோவும் பதறி அடிச்சுட்டு வருவார். என்ன அப்படின்னா ஹீரோனுக்கு இது போல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன விஷயம் சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல உன்னை ஒர்க்குக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வந்து ஒர்க்குக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் சொல் பேச்சு கேட்காம நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட பேச்சை கேட்காம நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு ஹீரோயினோட ஆஃபீஸில் போயிட்டு ஹீரோயினோட பாஸ்லேருந்து ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு ஹீரோயினோட மொத்த திங்ஸையும் எடுத்துட்டு அவன் வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதை ஹீரோவோடைய ஸ்டாஃப்ல இருந்து கம்பெனியும் சொன்னதுனால அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிறத விட அவங்க கேரியரோட கோத்தையே நம்ம ஹீரோ வந்து காலி பண்ணதுனால நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த டென்ஷனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ எடுக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா அவள் வந்து ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையில் அவளுக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோனை தேடி பார்த்துட்டு போது அங்க ஒரு பேப்பர் ஒட்டி வச்சிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம ஹீரோவும் வந்து இப்போ திறந்து பார்த்தா அங்க ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பிரப்ளின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இதனாலேயே டென்ஷனாக என்ன ஆயிடுவார் அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலி பிரப்ளினோட ஃபேமிலியை கூப்பிட்டு இது போல் வந்து நான் வந்து பிரப்ளினை டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு டைவர்ஸோட ஃபார்மாலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா பிரப்ளின் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா நீ வந்து வேலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி அந்த குழந்தையை நீ வந்து கன்சிடர் பண்ணியிருந்த அப்படின்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தை ஞாபகங்கள் அவ்வளோமா இருக்கும். ஸோ அதனால அதையும் வந்து அடிச்சு உடச்சிட்டு நம்ம ஹீரோன் அந்தரா கிட்ட இதை பற்றி ஃபீல் பண்ணி சொல்கிறத நம்ம ஹீரோன் அந்தராவும் கேட்டுட்டு சரி ஓகே இந்த அளவுக்கு சப்கேட் ஆயிருக்கான், ஸோ இவன்ட்ட வந்து கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்ல வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஐடியா கேட்பாரு. என்ன அப்படின்னா இது போல அந்தரா என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுரா, ஸோ இதுக்கு தான் ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்ன அப்படின்னா டே அந்தராக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவரும் கொஞ்சம் சாக்லேட்டும் வாங்கிட்டு போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றா, ஸோ அது வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உன்னோட விஷயத்தையும் நீ வந்து எடுத்து சொன்ன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா கேட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினா நம்ம ஹீரோன் அந்தராவோட அண்ணன் கதவை திறந்தோடனே சார் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் இது போல அந்தராவோட அண்ணன், என்னோட பேர் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரிக்கி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு.
ஆனா அவரு என்னோட ஃபுல் நேம் ரிக்கி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரரா சொன்னோடனே நம்ம ஹீரோ ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம எப்படி பேச போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது போல காஃபி குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவரோட அண்ணன் வந்து காஃபி அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்னோட காஃபி டேபிள் இருக்குங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காஃபி எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அண்ணாவும் வந்து பேசுவாரு என்ன அப்படின்னா இது போல வந்து என் தங்கச்சி உன்னை பத்தி எல்லா விஷயமும் சொன்னாப்பா அவளும் வந்து இது போல வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா என்ன அப்படின்னா வந்து அவ வந்து எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கா அதே மாதிரி அவளை வந்து கண் கலங்காம பாத்துக்கோ அப்படி ஏதாவது கண் கலங்குற மாதிரி வச்ச அப்படின்னா உன்னை செம்ம அடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனும் சொன்ன உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்தரா கிட்ட பேசுறதுக்காக போவாரு என்ன அப்படின்னா ஏன் வந்து நீ என்னை வந்து பேசாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்தரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல வந்து நீயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஃபகேட்டிங்கான இதுல இருந்து வந்திருக்க ஸோ உன்னை வந்து எதுக்கு நான் மேற்கொண்டு வந்து கொடுமைப்படுத்தணும் அதை போல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்தரா வந்து நம்ம ஹீரோவுக்கு எப்படியோ லவ் அக்செப்ட் பண்ண மாரி காமிச்சு தான் இப்போ இந்த சீன் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ராத்திரி தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு செம திட்டுவார் என்ன அப்படின்னா கொடுக்குறான் போற ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இன்னொரு ஒரு ஐடியா கொடுப்பாரு என்ன அப்படின்னா டேய் உன்னால தான் ப்ரொப்போஸ் பண்ண முடியல போயிட்டு திருப்பி வந்து ப்ரொப்போஸ் பண்ண ட்ரை பண்றா அதுவும் ஹேண்ட் கிளைடிங்ல ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹேண்ட் கிளைடிங் ட்ரை பண்ணுவார் இதே போல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதே போல அந்தராக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லயே நம்ம ஹீரோ ஏறிடுவார். என்ன அப்படின்னா வந்து ஃப்ளைட்ல வந்து ஹைட் போக வந்து கம்மியாயிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுட்டு ஃப்ளைட்ல ஏறின உடனே நம்ம ஹீரோயின் அந்தராக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது போல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த பேராகிளைடிங்ல இருந்து இறங்கி வந்து அந்தரா இதை போல நான் உன்னை லவ் பண்றேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய உலகறிய நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் அந்தராக்கு ப்ரப்போஸ் பண்ணிப்பார். இங்க தான் இன்னொரு விஷயமா ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும் என்ன அப்படின்னா இது போல வந்து ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹீரோ யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா சரி ஓகே அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பிரப்ளின ரூம்ல போயிட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பிரப்ளினை ஏந்திரிச்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன திரும்பி பேபின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா இங்க தான் ஒரு காமெடியான இது ஆரம்பிப்பாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த டாக்டர் வந்து இதை போல வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துருக்காங்க ஆனா எத்தனை வருஷத்துக்கு என்னால தெரியல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்து இதை போல 5 வருஷத்தை மறந்துருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் படத்தோட இன்டர்வியூல போட்டோன்னே இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கட்டி பிடிச்ச அழுவாரு நம்ம ஹீரோ கேட்டோடனே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டு பிரப்ளினை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. ஆனா பிரப்ளின் கேட்பாங்க என்ன அப்படின்னா இதை போல வந்து இவங்க ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமா இதை போல வந்து நீ 5 வருஷத்தோட பாஸ்ட்டை மறந்துருக்க ஸோ இப்போ உனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட கேட்க போறாரு. என்ன அப்படின்னா டாக்டர் ஒரு விஷயம் சொல்லுவாரு அவங்களுக்கு இதை போல வந்து ரேரான அம்னீஷியா வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஷாக்கான ஒரு விஷயங்கள் அப்புறம் வந்து அவங்களுக்கு சரக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுத்துடக்கூடாது மோஸ்டா வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக் விஷயம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு என்ன பண்ணா சார் இதை பத்தி பிரச்சனை இல்லை இப்போ வந்து இவரு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு அதை சொல்லாம இருக்க முடியாது அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா இந்த விஷயத்த அந்தரா கிட்ட சொல்லும்போது அந்தராவும் செம டென்ஷன் ஆவாங்க. சரி அப்போ அவங்க கேட்பாங்க என்ன பண்ணா எப்படி இதை சார்ட் அவுட் பண்ண போற அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா இது போல எப்படியாவது கஷ்டப்பட்டு சார்ட் பண்றது தான் வந்து பிரச்சனை இல்லை ஸோ வந்து நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிரப்ளின் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பிரப்ளினை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ அவரும் போயிட்டு எதுக்காக பேச போவாங்க அப்படின்னா இதை போல உன்னோட மெமரியை சீக்கிரம் கொண்டு வரதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரப்ளின் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா பிரப்ளின் வந்து இதான் நம்ம கிடைச்ச செகண்ட் சான்ஸ் நம்ம ஹீரோ கூட வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரப்ளின் நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டாரு எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி அந்தராவை லவ் பண்றாரு இல்லையா அந்த விஷயத்த சொல்லாம வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்ட உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாராம் இதை போல வந்து ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து அந்தரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொன்னோன்னே பிரப்ளினுக்கு இங்க தான் கோவம் உச்சகட்டத்துக்கு ஏறும். ஆக்சுவலா பிரப்ளினுக்கும் நம்ம ஹீரோன் அந்தராக்கும் ஒரு காலேஜ் ஃபைட் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம பிரப்ளின் ஹீரோயினை வந்து குட்டி ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் ஆரம்பிக்கும். என்னன்னா நம்ம ஹீரோனும் அந்தராவை திருப்பி மீட் பண்ண போயிருப்பாங்க. அதே குட்டி ஷார்ட்ஸ்ல பார்த்தோன்னே எப்படி இருக்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளின் ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆரம்பிப்பாங்க பாருங்க. என்ன அப்படின்னா இதை போல வந்து அங்குர் வந்து உனக்கு நல்ல சாய்ஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கராவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன பண்ணா நான் தான் அங்குரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன்னால முடிஞ்சது என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளின் கிட்ட நம்ம ஹீரோயின் அந்தரா சேலஞ்ச் பண்றத இது ஒரு நல்ல மாசான சீனா இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்கு ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட எந்த அளவுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணுவாங்களோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முடியாது.
இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹீரோயின் பிரப்ளினுக்கும் ஹீரோயின் அந்தராவுக்கு 2 பேருக்குமே பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பிரப்ளின் போயிட்டு ஹீரோட வீட்டில் போயிட்டு இது போல் வந்து விஷஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்வீட் கொடுக்க போயிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த போல் எங்கள் அப்பா அம்மாக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி காமிச்சிட்டு இங்கே இன்னொரு விஷயம் நடக்கும். என்னன்னா ஷாப்பிங் போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பிரப்ளின் இன்னொரு விஷயம் நடத்துவாங்க. என்ன அப்படின்னா இது போல் வந்து அந்தரா வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி வைக்கணும், அப்போ தான் வந்து நான் ஹீரோ கூட செட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம ஹீரோயின் அந்தராவும் கேட்டுருவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவும் 2 பேரும், அதான் அந்தராவும் ஹீரோவும் வந்து இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு ஹீரோயின் அந்தராவோட மாஸ்டர் மைண்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பிரப்ளினும் ஹீரோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுக்குன்னா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்தரா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன ஆகும் அப்படின்னா இன்டிமேட்டாக இருக்கிறத நம்ம ஹீரோயினோட பிரப்ளின் காதில் சத்தமாக கேட்குற மாதிரி மேற்கொண்டு ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் அந்தரா பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பிரப்ளின் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரும்புற சிம்டம்ஸே அதிகமாக இரும்ப 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 என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோயின் அந்தராவும் நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி வந்து ஹீரோயின் அந்தராக்கும் ஹீரோவும் வந்து பேசுவாங்க. என்ன அப்படின்னா இதை போல் நம்ம ஹீரோயின் அந்தரா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்னன்னா வந்து ஹீரோவோடைய அப்பா அம்மாக்கு நாளைக்கு ஆனிவர்சரி இல்லையா, ஸோ அதனால வந்து உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அது வந்து நாளைக்கு அந்த இடத்துல சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறத நம்ம ஹீரோயின் அப்படின்னால ஏற்றுக்கவே முடியாது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ஆனிவர்சரி இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்தரா கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் டேட்டை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இதை கேட்குற ஹீரோவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க நம்ம அந்தரா. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் பிரப்ளினையும் அந்த மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா மேற்கொண்டு நம்ம ஹீரோயின் பிரப்ளின் வந்து ஓவராக வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பாரு. பிரப்ளின் எதுக்குப்பா கூப்பிட்டுருக்க, இது போல் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்தரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை அவளும் வந்தானா அப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஸோ அவளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சமாளிச்சுட்டு இங்கே தான் நம்ம ஹீரோயின் அந்தராவும் போயிட்டு ஒரு சூப்பரான ஸ்பீச் ஆரம்பிப்பாங்க நம்ம பிரப்ளின் கிட்ட. என்ன அப்படின்னா என்ன பேசுவாங்க அப்படின்னா பிரப்ளின் கிட்ட இது போல் வந்து நான் எதுக்காக ஒன்று வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் நீ நினைக்கிறேன்னு தெரியுமா, நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடியே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பிரப்ளின் கிட்ட சொல்லும்போது பிரப்ளின் ஒரு விஷயம் கேட்பாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, சரி ஓகே அப்போ நீ அழகாக விட்டுட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ மேற்கொண்டு வந்து இப்படி ஒரு சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற அப்படிங்கும்போது அந்தரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சேலஞ்சில் 2 விஷயம் ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா இதை போல் யார் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதாவது நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்க விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றத நம்ம ஹீரோயின் பிரப்ளின் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்காட்லாண்டுக்கு கிளம்பும் போது இங்க இன்னொரு கேரக்டர் வரும். என்ன அப்படின்னா ராஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரப்ளினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்தரா வந்து சரி ஓகே இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால வந்து ராஜீவ் அப்படிங்கிறவன் யாருன்னே தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்க வந்து டைவர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து ராஜீவையும் சேர்த்து நம்ம அந்தரா கூட்டிட்டு போயிட்டோன்னே இங்கே தான் வந்து அந்தராவோட ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து ராஜீவ் வந்து பிரப்ளின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அங்கே போயிட்டு பிரப்ளின் கிட்ட சொல்லுவார். என்ன அப்படின்னா இதை போல் வந்து பிடிச்ச விஷயங்களா இருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படியே இவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்தரா வந்து நம்ம ஹீரோக்காக ஒரு ஆரஞ்சு கலர் ஹுட்டி வாங்கியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பிரப்ளினும் எடுக்கிறேன்டி நான் உனக்கு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டுட்டு வர ஹுட்டி மாதிரியே பிரப்ளினும் அந்த ஹுட்டியை போட்டுட்டு நம்ம 2 பேருக்கு நல்ல வைப் செட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ராத்திரி தான் காட்டுவாங்க. ராஜீவ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது போல பிரப்ளினை காணோம் எங்கேயா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எல்லாம் சுற்றி புத்தி தேடி பார்த்துட்டு ஒரு இருட்டான இடத்துல நம்ம ஹீரோயின் பிரப்ளின் நின்றுப்பாங்க. என்ன அப்படின்னா வழி திருற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே பிரப்ளின்னு ஒரு மாஸ்டர் மைண்ட் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவை எப்படியாவது நம்ம கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்து தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே போகும்போதே பிரப்ளின் கண்ணடிச்சிட்டு போகிறத அந்தரா பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பிரப்ளின் கிட்ட ஜாலியாக வந்து பழைய ஞாபகங்கள்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பிரப்ளின் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ டீசெண்டாக வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவார். நல்ல ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் இந்த அந்தாக்ஷரி மாரி ஒரு பார்ட்டி நடக்கும். ஸோ அவங்க வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தோட பேரையே சொல்லிடுவாரு. அப்படிதான் வந்து இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்தராக்கும் ஹீரோக்கும் தான் வந்து அந்தாக்ஷரி கேம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்தரா மேற்கொண்டையும் பிரப்ளினை பொசசிவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாக்கெட்டா மூடி கிஸ் பண்ற மாதிரி காமிச்ச உடனே பிரப்ளினுக்கு மேற்கொண்டு ஒரு பொசசிவ் அதிகமா கிரியேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின் அந்தரா. இந்த சீன் வந்து செமையா இருக்கும். என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது பஞ்சதந்திரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. எதனால அப்படின்னா அந்த 2 நிமிஷம் மைதிலி கேட்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சண்டையே நடந்திருக்காது இல்லையா. ஸோ கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிரப்ளினும் போயிட்டு ஹீரோயின் அந்தரா கிட்ட அந்தராவோட அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்தரா வந்து மேற்கொண்டு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பிரப்ளினுக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போதான் கல்யாணத்தில் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா கல்யாணத்தில் ஒரு நல்ல வைப் சாங் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து குடும்பமாக ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க.
டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்த உடனே நம்ம ஹீரோயின் பிரப்ளினுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வலிக்கும். என்ன அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து நம்மளை விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோகத்துல குடிச்சிட்டு டான்ஸ் ஆட ட்ரை பண்ணும்போது திடீர்னு வந்து என்ன பண்றாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, ஹீரோயினுக்கு வந்து எந்த ஷாக்கும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஐயோ பிரப்ளின் கீழே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல அந்தரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பிரப்ளினுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது, அவ இத்தனை நாள் வந்து நடிச்சிட்டு இருந்தா, அதே மாதிரி அவ என் கூட ஒரு சேலஞ்சும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சை நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே நம்ம ஹீரோ மனசளவில் வெக்ஸ் ஆயிடுவார். எதனால அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லாம மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்தரா வந்து திட்டிட்டு போறத ஹீரோயின் அந்தராவும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது போல வந்து நம்ம ஹீரோ வந்து பிரப்ளின் கூட சந்தோஷமா இருக்கட்டும், ஸோ வந்து நம்ம வந்து அவனை மேற்கொண்டு ட்ரபிள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்தராவை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பிரப்ளினை டேக் கேர் பண்ணிக்கிட்டு பிரப்ளினை தான் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து பழசெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எதனால அப்படின்னா வந்து அந்த ஷாக் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆனதுனால அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்ததுனால இப்பதான் வந்து அடுத்த நாள் காலையில காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பிரப்ளினும் போயிட்டு ஹீரோ கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவார். கல்யாணமும் நடக்கல, ஒன்றும் நடக்கல, நீங்க 2 பேரும் நீங்களா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களா வந்து இதை போல வந்து போட்டின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்பை வந்து மேற்கொண்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி சொல்றத பிரப்ளின் கேட்டு இது வந்து என் மேல எந்த தப்பும் கிடையாது, நானும் நீ விட்டு பிரிஞ்சதுனால வந்து உனக்கு அந்தரா கிடைச்சா, அந்தரா கிடைச்சனால நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ இதுல பிரச்சனை வந்து நம்ம 2 பேருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, கரெக்ட் தான், ஆனா நீங்க 2 பேரும் வந்து எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க, என்ன ரீசனுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது, ஸோ நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நம்ம ஹீரோயின் பிரபலின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைம் ஆகுது, ஃப்ளைட்டுக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ நிமிஷம் இருக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமா போயிட்டு ஹீரோயின் அந்தராவை போயிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 3,00,000 மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் முன்னாடியே நம்ம ஹீரோயின் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அந்தரா கிட்ட போயிட்டு இதை போல என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டான அங்குர் சந்தாவை உன்னால கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்குரையும் ஹீரோயின் அந்தராவையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அங்க அங்கேருந்து இப்போதான் கல்யாண சீனை காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களும் ஹாப்பி, பிரப்ளினும் ஹாப்பி. பிரப்ளினுக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் அவங்க அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணல, ஹாப்பியா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோயின் அந்தராவையும் சேர்த்து வச்சுட்டு இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்கப்பா. சாரி ஃபார் த கன்வீனியன்ஸ். நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இந்த படத்தை நான் ஏன் பஞ்சதந்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அவரு ஒரே விஷயத்துல அழகா முடிச்சிருக்கலாம். மைதிலியோட பேச்சை கன்வின்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தாரு அப்படின்னா மேகி கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாரி நிறைய பேர் வந்து 2 கல்யாணம் பண்றதுல ஒரு கல்யாணம் அஃபேர் வச்சுட்டு எப்படியோ இருக்காங்கப்பா. ஸோ அடுத்த படம் கேட்கும் வரை ஸ்டே டியூன் அண்ட் ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் ஃபேவரட்